படத்தோட ஸ்டார்டிங் சீனில் யாருன்னே தெரியாத ஒரு பையன் சூட்கேஸை எடுத்துக்கிட்டு 8 மணி ட்ரெயினை பிடிக்க ஓடி போகிறான். ஆனால் இவன் போகிறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு. ஆனால் இவனோட சூட்கேஸ் ட்ரெயின் டோரில் மாட்டிக்கிச்சு. இவன் தான் நம்ம ஹீரோன்னு நினச்சேன். ஆனால் இவன் மிஸ் பண்ண சூட்கேஸை இவன் சூட்கேஸ் மாதிரி எடுத்து வைக்கிறானே, இவன் தான் நம்ம ஹீரோ. பேர் டாமு. மீடியா கம்பெனியில் ரைட்டராக வேலை செய்கிறான். இவனோட ஃப்ரெண்டு டே மச்சான், கூடிய சீக்கிரமாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஏன்னா பாஸுக்கு நான் நிறைய ஜால்ரா வேலை பார்த்துருக்கேன். ஆனால் உனக்கு ஜால்ரா வேணும்னா என்னன்னே தெரியாது. உனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா பாஸோட பொண்ணு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் கடலை போடுவியோ இல்லை உன் காலை தூக்கி மேலே போடுவியோ, அவளை எப்படியாவது உஷார் பண்ணுன்னு இவன் சொல்ல டாமும் அங்கே போய் அவகிட்ட பேச ட்ரை பண்ணுறான். அப்போ ட்ரெயின் ஒரு குலுங்க பக்கத்துல குழந்தை வச்சுக்கிட்டு இருந்த லேடி மேல விடுறான். எங்க அங்க மறுபடியும் அவகிட்ட பேச ட்ரை பண்றான். அப்போ அங்க ஒரு நாய் இவன் பேண்ட்டை கடிச்சு இழுக்குது. ஏன் நாய் என்னடா பண்றா அப்படின்னு அந்த நாயோட ஓவன் பொம்பளை கத்துறா. இவன் அந்த பொம்பளை கிட்ட சாதி கேட்டு இவன் சீட்டை அந்த பொம்பளை கிட்ட கொடுக்குறான். இப்போ மறுபடியும் அந்த பொண்ணோட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவகிட்ட ஆயின்னு சொல்லும் போது இவன் வச்சுக்கிட்டு இருந்த சூட்கேஸ் ஓபன் ஆகி அதுல கேவோட படங்கள் இருக்கு. இவ இதை பார்த்த உடனே இவன் அந்த மாதிரி ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இவ அவனை கண்டுக்கவே இல்லை. கடைசியில டாமு அவகிட்ட பல்பு வாங்கினதான் மிச்சம். ஒரு வழியா மீடியா கம்பெனிக்கு வேலைக்கு வரான். இவனோட பாஸ் ஒரு சைக்கோ. அவன் யாரை எப்போ டிஸ்மிஸ் பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஆல்ரெடி மேகசினை சரியா எழுதலன்னு ஒருத்தனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். இனிமேல் இந்த வேலையை நீ செய்ய வேண்டாம். இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நீ செஞ்ச வேலையெல்லாம் போதும். ஆடு மாடு இருந்தா போய் மேயின்னு சொல்லி ஒரு அப்பாவி பையனை பாஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டான். இதை பார்த்த டாமு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். உடனே பாஸ் டாமை கூப்பிட்டு, இந்த ஆபீஸ்ல யாருமே சரியா வேலை செய்யறதே கிடையாது. ஆல்ரெடி நம்ம கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. நீயாவது ஒரு மேகசினை எழுதி எனக்கு சப்மிட் பண்ணு. அப்போ பாஸோட பிஏ பொம்பளை அங்க ஓடி வந்து பாஸுக்கு காஃபி கொடுக்குறா. பாஸ் இந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு, ஒரு காஃபி கூடவா உன்னால போட முடியாதுன்னு இவளை திட்டுறான். இவளும், பாஸ் நான் நல்லா தானே காஃபி போட்டிருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, உடனே பாஸ் கோவப்பட்டு, நான் என்ன பொய்யா சொல்றேன், டே டாம் இந்த காஃபியை குடிச்சு போறா. டாமும் இந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு, காஃபில சக்கரை போடு நான் உப்பு போட்டிருக்கா பாஸ்ன்னு இவன் சொல்ல, உடனே பாஸ் காண்டாகி ஒரு டீ மாஸ்டர் கிட்ட நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வான்னு இவளையும் கண்டபடி திட்டிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டான். டாமோட ஃப்ரெண்டு அங்கே ஓடி வந்து, டே மச்சான் நீ வேலை விட்டு போறியோ இல்லையோ, உன்னால பல பேர் வேலை விட்டு போக போறாங்கடா. பாஸோட பொண்ணு பேரு லிசா. அவன் நம்ம டாமை மீட் பண்ணி எங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு மேகசினை எழுதி இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு இவ போயிட்டா. அன்னைக்கு நைட்டு டாமு பாஸோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறா. இவனை பார்த்தா பாஸ், டே டாமு நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாஸ் உங்க பொண்ணு தான் என்ன வர சொன்னா. ஓஹோ அப்படி, ஆனா நீ கிளம்பி, ஆனா என் பொண்ணு கிளம்பி பார்ட்டிக்கு போயிட்டல, நீ வருவோன்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்லை. பாஸ் இவனை இன்வைட் பண்ணி வீடு முழுக்க சுத்தி காட்டுறாரு. ஆனா டாமு கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அங்க இருக்கிற பொருள் மேல கை வைக்கிறான். இங்க இருக்கிற பொருள் மேல கை வச்ச உன்னை வேலை விட்டே தூக்கிடுவேன்னு பாஸ் இவனை மிரட்டுறான். அங்க அழகான ஆந்த ஒண்ணு இருக்கு. இது பேரு ஜே. இதுதான் என்னோட பெட்டுன்னு பாஸ் இவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. டே டாமு நான் அவசரமா வெளியே போறேன், நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோன்னு பாஸ் சொல்லிட்டு போயிட்டான். டாமு பாஸோட வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க ரெடி ஆயிட்டான். அங்க இருக்கிற டிவி போட்டு பாக்குறான். அதுல பாஸோட பொண்ணு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸை போட்டு பண்ண சேட்டைகள் எல்லாம் வந்து போகுது. இதை பார்த்து டாமு என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு பாஸோட பையன் அங்க வரான். டே யாரா நீ, என் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவன் கேட்க, டாமு உங்க அப்பா கம்பெனில நான் வேலை செய்யறேன், நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோ சொல்லிட்டு அப்படின்னு போயிருக்காரு. ஆனா இது எதுவுமே அந்த குண்டு பைப்புல காதல் கூட வாங்காம அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கான். திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. டாமு அங்க ஓடி போய் கதவை திறந்தா பாஸோட பிஏ பொம்பளை நின்னுக்கிட்டு இருக்கா. அடிய ஜெனிஃபர் நீங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? பாஸ் தான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாருல, அப்புறம் என்ன மயத்துக்கு இங்க வந்தேன்னு அப்படின்னு டாமு கேட்க, டே டாமு உன்னால தானே என் வேலை போச்சு, அடுத்து சோறுக்கு என்ன பண்ண போறோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அடறா. பாஸ் வீட்டுல இல்ல அப்படின்னு இவன் சொன்னாலும் இவ அதை காதல கூட வாங்காம பாஸ் அடிக்க இவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கா. அவன் வீட்டுக்குள்ள புகுந்து கிச்சன்ல இருக்கிற எல்லாத்தையும் நாஸ்தி பண்றான். அப்போ பாஸோட பொண்ணு லிசா அங்க வர. டாமு அவகிட்ட ஓடி போய் என்ன ஆச்சுன்னு கேட்க, இவளும் என்னோட பாய் ஃப்ரெண்டு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினான்னு சொல்லி அடறா. டாமு இவளுக்கு ஆத சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவ ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டா. டாமு மூடிக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு கீழே இறங்கி வந்த அந்த பிஏ பொம்பளை இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டாமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க ஓடி போய், அடியே ஜெனிஃபர் என்னால உனக்கு வேலை போச்சு, இப்போ உன்னால எனக்கு வேலை போயிடும் போலயே, தயவு செஞ்சு உன்னோட டுபாகுடு ஃப்ரெண்ட்ஸை கூட்டுக்கிட்டு வெளியே போன்னு டாமு சொன்னாலும் இவங்க கண்டுக்காம டாமு அடிக்க ஓடி வராங்க. அப்போ எலி குண்டு கீழே விழுந்து ஓடிது. எல்லா எலியும் தப்பிச்சு ஓடுது. டாமு இதுங்களை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த எலியை பார்த்த உடனே ஒரே ஒரு எலியை தூக்கிக்கிட்டு ஓடி விட்டது. டாமு பிஏ கிட்ட ஓடி போய், உன் வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், பாஸோட ஆந்தையை பிடிக்க நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இவன் கேட்க, இவளும் ஓகேன்னு சொல்லி இவளும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஆந்தையை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டாமு வீட்டுக்குள்ள இருக்கிற எலியை பிடிக்க போராடிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு எலி பாஸோட பொண்ணோட ரூம்ல ஓடி விட்டது. இவன் அந்த ரூமுக்குள்ள புகுந்து அந்த எலியை பிடிக்கிறான். ஆனா அந்த எலி இவனுக்கே டிமிக்கி கொடுத்து இவன் பேண்ட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்போ லிசாவோட ட்ரெஸ் இவன் கையில மாட்டிக்கிச்சு. இவன் அப்படியே கைய பேண்ட்டுக்குள்ள விட்டுட்டான். இதை பார்க்கும்போது இவன் கசமுசா பண்ற மாதிரியே இருக்கு. இவன் பண்ற லீலையை பார்த்த உடனே லிசா மேசல் ஆயிட்டா. டே டாமு என் ரூம்ல என் ட்ரெஸ்ஸை வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவ கேட்க, ஐயோ லிசா என் பேண்ட்டுக்குள்ள எலி போயிடுச்சு, அதை பிடிக்க வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி லிசா ஆடுறா. டாமு இவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க.
நான் டான்ஸர் ஆகணும் தான் ஆசை. ஆனா என் அப்பா அத நடக்க விடல. வேணும்னா உன் முன்னாடி ஆடி காட்டட்டுமான்னு ட்ரெஸ்ஸ ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணி ஆடி காட்டுறா. டாமு கண்ணு அசைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கான். டேய் டாமு, நீ ஒரு கேன்னு எங்க அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. உடனே டாமு பொசுக்குன்னு கோவப்பட்டு, ஐயோ நான் கேலாம் இல்லம்மா. ஆடா பாவி, இவ்வளோ நாளா நீ கேன்னு நினைச்சு தானே நான் உன்கிட்டயே வரல. ஆனா உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே உன்னை பிடிச்சி போச்சுன்னு லிசா இவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி காதல வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆந்த வீட்டு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை பிடிக்க ஒருத்தர் மேல ஒருத்தர் நின்னுக்கிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது இவங்களை தள்ளி விட்டு ஓடி விட்டது. இவங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து குளிச்சு எழுந்து வராங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் ட்ரெஸ் போட்டிருக்க மாரி இருக்கு. ஆனா இல்ல. சட்டையில தண்ணி பட்டாலும், தண்ணியில சட்டை பட்டாலும் தெரிய போறது சென்சார் மட்டுமே. டாட். திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. டாம் அங்க ஓடி போய் கதவை திறந்தா லிசாவோட கருப்பு பாய் ஃப்ரெண்டு நின்னுக்கிட்டு, நான் லிசாவை பாட்டில அசிங்கப்படுத்திட்டு அவகிட்ட சாரி கேட்கணும். அவ இருக்காளா இல்லையான்னு இவன் கேட்க, டாமும் அவன் உன் மேல கோவமா இருக்கா. இப்போ அவளை மீட் பண்ண பிரச்சனை தான் ஆகும். நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி இவனை வழி அனுப்பி வைக்கிறான். ஆனா அந்த நாய் போவே இல்ல. அப்போ ஆந்த பறந்து போய் பக்கத்து வீட்டுல போய் உட்காருது. டாம் அந்த வீட்டுக்கு ஓடி போய் கதவை தட்டுறான். அந்த வீட்டுல இருக்கிறவங்க இவனை இன்வைட் பண்ணி, வாங்க வாங்க எங்க பொண்ணு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவங்க சொல்ல, டாமுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த பொண்ணு அங்க வரா. இதுதான் எங்க பொண்ணு, இவ்வளவு டேட்டிங் கூப்பிட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு இவங்க சொல்ல, உடனே டாமு நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி போயிட்டா. கடுப்பான பொண்ணோட டாம கண்டபடி திட்டி வெளியே இருப்பான். இன்னொரு பக்கம் பாஸோட வீட்டுக்குள்ள ஒரு திருடன் புகுந்து லாக்கரை உடைச்சிக்கிட்டு இருக்கான். டாமு அங்க போய், டே யாரா நீ பாட லாக்கரை உடைச்சிக்கிட்டு இருக்க, போலீஸுக்கு கால் பண்ணணுமா அப்படின்னு டாம மிரட்ட, அந்த திருடன் உன் பாஸோட புள்ள என்கிட்ட போதை மருந்து வாங்கினான். ஆனா அவன் என்கிட்ட காசே கொடுக்கல. அதனால அவனோட லாக்கரை உடைச்சிக்கிட்டு இருக்கேன்னு துப்பாக்கி முனையில டாம மிரட்டுறான். பிய பொம்பளை அங்க ஓடி வந்துட்டு, டாம இங்க வாடான்னு இவனை இழுத்துக்கிட்டு போய், பிபி பெருசா இருந்தா கேன்சர் வருமான்னு எனக்கு பயமா இருக்கு. அவ எனக்கு தான் கேன்சர் வரும்னு சொல்றா. எங்க 2 பேர்ல யாரு பிபி பெருசா இருக்குன்னு பார்த்து சொல்லு. டாமோ பிபி மேல கை வச்சு 2 பேர்ல யாரு இது பெருசுன்னு செக் பண்ணி அளவு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன கொடுமை சார் இது. திடீர்னு லிசா அங்க வந்து இவன் பண்ற கொடுமையை பார்த்த உடனே, அடா பாவி நீ உன் புதிய காமிச்சிட்டல, இனி என் மூஞ்சில முழிக்காது அப்படின்னு இவனை திட்டிட்டு ஓடிட்டா. இன்னொரு பக்கம் அந்த திருடன் வீட்டையே பாத்ரூம் ஆக்கி பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான். இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சரக்குல தூக்க மாத்திரை கலந்த டாமு இவன் கிட்ட கொடுக்குறான். திருடன் அந்த சரக்கை குடிச்சிட்டு மயங்கி கீழே விழுந்து இறந்துட்டான். அடியே தூக்க மாத்திரன்னு சொல்லி தாண்டி என்கிட்ட கொடுத்த, அது விஷ மாத்திரன்னு ஏண்டி என்கிட்ட சொல்லல அப்படின்னு டாமு கத்துறான். இது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சது எல்லாரும் மாட்டோம்னு இந்த திருடனை கொண்டு போய் பாஸோட தோட்டத்துல புதைக்கிறாங்க. அப்போ லிசா அங்க ஓடி வந்து, என் வீட்டு தோட்டத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த திருடன் புதைக்கோயில இருந்து எழுந்து வந்து துப்பாக்கி முனையில லிசாவை பிடிச்சிக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுறான். அப்போ இவளோட அண்ணன் திருடனை அடிச்சு போட்டு சிஸ்டரை காப்பாத்துறான். ஒரு வழியா எல்லாரும் சமாதானமாகி எல்லாரும் பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வீட்டை பழையபடி கொண்டு வராங்க. டாமு பாஸா பிக்கப் பண்ணி கார்ல கூப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ் பாஸோட வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. போலீஸ் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணா லிசாவோட கருப்பு பாய் ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான். வயிற்று தாங்க முடியாம கயிறு அருந்து கீழே விழுறான். ஒரு பக்கம் டாமு பாஸும் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த காருக்குள்ள புகுந்து டாம கடிக்க காரு கண்ட்ரோல் பண்ண முடியாம பாஸோட வீட்டை உழைச்சிக்கிட்டு உள்ள வருது. டே டாமு என் வீட்டை என்னடா பண்ணி வச்சிருக்க, இவனுங்களாம் யாரு, என் வீட்டுக்குள்ள போலீஸ் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஸ் கேட்க, டாமு இவங்கெல்லாம் யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். கடுப்பான பாஸ், இதுக்கெல்லாம் காரணம் டாமு தான், இவனை தூக்கி ஜெயில போடுங்கன்னு பாஸ் சொல்ல, போலீஸும் டாம கைது பண்ணி இழுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ ஒரு சில மாதங்கள் கழிச்சு லிசாவும் அப்பாவும் லண்டனுக்கு போறாங்க. டாம் அங்க ஓடி வந்து 2 பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்றாங்க. பாஸும் டாம மன்னிச்சு ஏத்துக்கிட்டு மேகசின் ரைட்டரா ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. டாமும் பாஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடிய சீக்கிரமே பாஸோட கம்பெனியை எழுதி வாங்க போறான். அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.